Welcome to Mac and PC Prime Video. இன்று M2 Pro Mac Mini unbox பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த brown box ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே white color box கொடுத்து இருக்காங்க. அதுல Mac Mini ஓட இமேஜ், manufacturing details அப்புறம் configuration இங்க கொடுத்திருக்காங்க. பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள Mac Mini ஒரு கவர்ல பேக் பண்ணி இருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள ஒரு பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. இப்ப Mac Mini பேக் சைடு பாத்தீங்கன்னாக்க ஒரு Black ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணமுன்னா உள்ள போர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப இத மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் வாங்க. Mac Mini இன் M2 Pro பதிப்பு அதன் CPU-க்கு 2 கூடுதல் செயல்திறன் கோர்களையும் அதன் 4 செயல்திறன் கோர்களையும் சேர்த்து மொத்தம் 10 கோர்களை வழங்குகிறது. M2 Pro ஆனது அடிப்படை M2 இயந்திரத்தின் மீது கூடுதலாக 6 GPU கோர்களை மொத்தம் 16 GPU கோர்களை வழங்குகிறது. இது உண்மையில் 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு Mac Miniயில் உள்ள அசலில் காணப்படும் GPU கோர்களின் அளவை விட இரட்டிப்பாகும். எனவே M1 Mac Mini 2020இல் 2 தண்டர்போல்ட் போர்ட்களுடன் அறிமுகப்படுத்தப்பட்டபோது அது ஒரு வகையான தரமிறக்கம் என்று நான் கருதினேன். அடிப்படை M2 Mac Mini மீண்டும் 2 தண்டர்போல்ட் 4 போர்ட்களை மட்டுமே கொண்டுள்ளது. M2 Pro பதிப்பில் 4 தண்டர்போல்ட் போர்ட்கள் உள்ளன. மேலும் M2 Pro உடன் Mac Mini உடன் அதிக பிசிக்கல் டிவைசஸ் நீங்கள் இணைக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் இது மேலும் கிடைக்கக்கூடிய தண்டர்போல்ட் அலைவரிசையையும் வழங்குகிறது. ஒவ்வொரு போர்ட் அதன் சொந்த பிரத்யேக பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதிக அலைவரிசை தேவைப்படும் அல்ட்ராபுக்ஸ், தண்டர் பிளேட், SSD-கள் போன்ற அதிக செயல்திறன் கொண்ட சாதனங்களை உங்களால் இணைக்க முடியும். அதுமட்டுமின்றி இந்த போர்ட்களுடன் நீங்கள் இணைக்கக்கூடிய டன்ஸ் கணக்கான தண்டர்போல்ட் ஸ்பிளாஷ் USB சாதனங்கள் உள்ளன. மேலும் அவற்றில் 4 இந்த இயந்திரத்தை மிகவும் வசதியாக ஆக்குகிறது. M1 Mac Mini போல M2 Mac Mini ஆனது அதன் அடிப்படை கட்டமைப்பில் 8 GB நினைவகத்தை கொண்டுள்ளது. மேலும் 24 GB வரை அதன் கட்டமைப்பில் உள்ளமைக்கக்கூடிய விவரக்குறிப்புகளை கொண்டுள்ளது. M2 Pro 16 GB நினைவகத்துடன் தொடங்குகிறது. மேலும் எனக்கு 40,000 ரூபாய்க்கு 32 GB வரை தனிப்பயனாக்கலாம். 8 GB நினைவகம் எனது வீடியோ மைய பணிப்பாய்வுக்கு பெரும் இடையூறாக உள்ளது. எனவே M2 Proவில் 16 GB இருப்பது அடிப்படை. மிகவும் தேவையான 32 GB வரை சேர்க்கவும். M2 சிப்ஸ் நினைவக செயல்திறனில் ஒரு பெரிய பாய்ச்சலை வழங்குகின்றன. குழு முழுவதும் சிறந்த செயல்திறன் பங்களிக்கப் போகிறது என்று கட்டமைப்பு. உங்கள் கணினியை அதிகபட்சம் 32 GB நினைவகத்துடன் கட்டமைக்க பரிந்துரைக்கிறேன். குறிப்பாக வீடியோ அல்லது புகைப்பட எடிட்டிங் போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு இதை பயன்படுத்த. இல்லையெனில் உங்கள் Mac பக்கம் நினைவகம் தீர்ந்துவிடும் போது அதன் SSD-க்கு வெளியேறும் அபாயத்தை நீங்கள் இயக்குகிறீர்கள். இது செயல்பாட்டில் உங்களை மெதுவாக்கும். ஆப்பிள் பயனர்களை உள்ளமைக்க அனுமதிக்கும் சேமிப்பகத்தின் அளவு அது ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தை எவ்வாறு பார்க்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. கிரியேட்டிவ் ஃபோகஸ்டு மேக்ஸ்கள் பொதுவாக பெரிய அளவிலான SSD சேமிப்பகத்திற்கான அணுகலை கொண்டுள்ளன மற்றும் விவரக்குறிப்புகளை ஆர்டர் செய்ய உருவாக்குகின்றன. மேலும் இது Pro Mac Miniயில் உண்மையாக இருக்கும். அடிப்படை M2 பதிப்பு அதிகபட்சமாக 2 TB சேமிப்பகத்தை மட்டுமே கொண்டுள்ளது. புதிய Pro நீங்கள் 8 TB சேமிப்பகத்தை கணக்கிட முடியும். இது Mac Pro உட்பட அதன் பிற உயர்நிலை இயந்திரங்களில் ஆப்பிள் கொண்டிருக்கும் அதிகபட்ச சேமிப்பகமாகும். M2 Pro இயந்திரங்களும் HDMI வழியாக HD வெளியீட்டிற்கான ஆதரவை உள்ளடக்கியது. மேலும் இது ஆப்பிள் வன்பொருளுக்கான முதல் கருவியாகும். எதிர்பாராதவிதமாக HDMI வழியாக 8K உள்ளீட்டை ஆதரிக்கக்கூடிய டெஸ்க்டாப் டிஸ்ப்ளேக்கள் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் பெரும்பாலும் 8K தொலைக்காட்சியுடன் இணைப்பதை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய மலிவான Mac உங்களுக்கு தேவைப்படுவதால் Mac Mini-ஐ பார்க்கிறீர்கள் என்றால் புதுப்பிக்கப்பட்ட M2 Pro Mac Mini-ஐ தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த Mac Mini மிகவும் அழுத்தமான இயந்திரம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களுடன் கீழே உள்ள கருத்துகள் பிரிவில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.